Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus, and we are with History of English Language Teaching. And இப்போ எந்த மெத்தடுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச். ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச், அந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்சுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியஸ் மெத்தட்ஸ், அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அவைகளை பார்க்க போறோம். வாட் இஸ் ஸ்ட்ரக்சரலிசம்? நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இட் இஸ் பார்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். Structuralism is part of linguistics. Then what is it? Structuralism is the study of language as a system of structure. And the word is structure, structuralism. Ism na study na study of structure. Language is seen as a structure. What is that? It's made of sounds, words, and sentences organized by a set of rules. And the rules are syntax. சரி, ஸ்ட்ரக்சரலிசத்தை யாரு சார் ஆரிஜினேட் பண்ணது அப்படின்னா த ஸ்விஸ் லிங்குவிஸ்ட் ஃபெர்டினாண்ட் டி சசூவர். இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இது உள்ள நான் ரொம்ப போறது இல்லை. உங்களுக்கு ஒருவேளை நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா JSN இங்கிலீஷ் லேர்னிங் அப்படிங்கிற நம்முடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல உள்ள போயிட்டு ஓகே, நம்ம லிட்ரரி தியரிஸ்க்கு ஸ்ட்ரக்சரலிசத்தை பத்தி அழகா எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ இருக்கு. அதுல லாங்குவேஜை பத்தி, லாங்குவேஜ் சிஸ்டம் ஆஃப் சைனை பத்தி டீடைல்டு நோட்ஸ், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். தேவைப்படும் நினைச்சீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓகே. அப்ப ஃபெர்டினாண்ட் டி சசூவர் என்ன சொன்னாருன்னா, லாங்குவேஜ் இஸ் a சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொன்னார். அண்ட் த நேச்சர் ஆஃப் த சைன் என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் ஆர்பிட்ரரி. என்ன அப்படின்னா, ஒரு சைன், ஒரு சைன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல போறோம். How do you define sign? The sound and the word, அந்த ரெண்டுக்குமான கோரிலேட்டர். இது அதனாலதான் இதை நான் அந்த சைட்ல போகல, ஏன்னா அது ரொம்ப பெரிய ஃபீல். ஜஸ்ட் நோ திஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் இருந்தார். ஒரு பேரு லேனார்ட் ப்ளூம்ஃபீல்ட். அவரு இந்த ஒரு பர்டிகுலர் அப்ரோச்சுக்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறார். Now from structuralism, how do we get some information for language teaching? அப்படிங்கும்போது, for teaching, language is seen as a set of learnable pattern. It's a set of learnable pattern. என்ன பேட்டர்ன் அப்படின்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன், வேர்ட் ஆர்டர், ஃபோனீம்ஸ். இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி they should learn. ரைட். இதுக்கு இன்னொரு சைட்ல இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இட் கேம் ஃப்ரம் பிஹேவியரிசம், பிஹேவியரிஸ்ட் தியரி. நம்ம எஜுகேஷன் சைக்காலஜிலையும் நம்மால் வருவார் BF ஸ்கின்னர். BF ஸ்கின்னர் எதை பத்தி பேசினாரு பிஹேவியரிசத்துல? He spoke about habit formation. And நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை BF ஸ்கின்னர் பேசினாரு. அதை எங்க அப்ளை பண்ண போறோம்? லாங்குவேஜ் லேர்னிங்க்கு அப்ளை பண்ண போறோம். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த லேர்னரை தூக்கி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல போட போறோம். அவருக்கு ஒரு சில ட்ரைனிங் கொடுக்க போறோம், அவரை ட்ரில் பண்ண போறோம். அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அவுட்கம்மை அவர்கிட்ட இருந்து வாங்க போறோம். இதுதான் பிஹேவியரிஸ்ட். டீச்சர்ஸ், kindly keep your mics muted. There is some background noise. Okay, I'm checking. Right, coming down. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்ரோச்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லேர்னிங் இஸ் டு பி மேட் அஸ் அ ஹேபிட். ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன்ல கொண்டு வர போறோம். அதுக்கு நம்ம பிஹேவியரிஸ்ட் அப்ரோச்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க உள்ள கொண்டு வர போறோம். என்ன அப்படின்னா, ஒரு தூண்டல், அப்புறம் ஒரு துலங்கல், அப்புறம் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதெல்லாம் கொண்டு வர போறோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்? we are going to make the students cautious of what they are doing. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ரெண்டு தியரிஸை கம்பைன் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சரலிசம் which comes from linguistic background, behaviorism that comes from psychological background. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மெத்தடை நம்ம எவால்வ் பண்ண போறோம். What is that method? In English language teaching, it is called audio lingual method.
What is ALM? When did it evolve? அப்படின்னு பார்த்தீங்கன்னா audio lingual method evolved in the 1940s and 60s. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலரா இருந்தது. It evolved during World War II and it evolved in the US Army. US Armyல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா it is called also called the Army method. What is the other name for ALM? ALM நீங்க வந்து வேற மாதிரி யோசிக்க கூடாது, அதுக்கு வேற எக்ஸ்பான்ஷனும் இருக்கு. இங்கே ஆடியோ லிங்குவல் மெத்தட், ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு ஷார்ட் ஃபார்மும் ALM தான். வேற என்ன ALMக்கு வேற என்ன எக்ஸ்பான்ஷன் இருக்கு டீச்சர்ஸ்? ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். ஆக்டிவிட்டியா ஆக்டிவா? ஆக்டிவ். ஆக்டிவ் அப்படியா? ஆக்டிவிட்டி சார். ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தட். ஓகே, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட். இங்க ALM அப்படின்னா ஆடியோ லிங்குவல் மெத்தட். இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு இன்னொரு நேம் இருந்தது. வாட் இஸ் தட் நேம் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் கால்ட் ஆர்மி மெத்தட். ஆர்மி மெத்தட் எங்க சார் இவால்வ் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏல இவால்வ் ஆச்சு. யூஎஸ் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸுக்கும் டிப்ளமாட்ஸுக்கும் ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு முயற்சியை அவங்க என்ன பண்ணாங்க, இறங்கினாங்க. அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் எவால்வ் பண்ணாங்க. அந்த மெத்தடு தான் ஆடியோ லிங்குவல் மெத்தட். இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட்ல என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைரக்டா என்ன லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கணுமோ அந்த டைரக்ட் மெத்தட் அப்படியே அந்த டைரக்ட் மெத்தட் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு ஆடியோ டேப், நம்ம டைரக்டா ஒரு டீச்சர் கிடைக்கல, என்ன பண்ணலாம், ஒரு கரெக்டான ஒரு ஆடியோ டேப் எடுக்க வேண்டியது. அந்த ஆடியோ டேப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு காட்ட வேண்டியது, அதை அவங்க கேட்க வேண்டியது. கேட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய வாய்ஸை ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அந்த ஆடியோட ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. அதை அப்படியே பார்த்துக்கணும், அங்கே கேட்கணும். அந்த ஆக்சென்ட், ப்ரொனன்சியேஷன், ஸ்ட்ரெஸ், ஷிஃப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அதை ஒரு ட்ரைனர் பார்ப்பாரு, ஃபீட்பேக் கொடுப்பாரு. சரியா இல்லைன்னா we need to reinforce it. அந்த மாதிரி லாங்குவேஜ் ஆஸ் அ ஹேபிட்டா மாத்துவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரெப்படிஷன் ட்ரில்ஸ் இருக்கும். திருப்பியும் ஒரு ஃப்ரேஸ் சொல்ல வைப்பாங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்ல வைப்பாங்க. அப்ப we will master by repetition. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐ லைக் ஆப்பிள் அப்படிங்கறத என்னன்னு மாத்தணும், ஐ லவ் ஆரஞ்ச் அப்படின்னு அந்த வேர்ப்ஸை மாத்துவாங்க. அப்புறம் ஆப்ஜெக்டை மாத்துவாங்க. ஐங்கிறதுக்கு பதிலா அப்படியே நேம்ஸை மாத்துவாங்க, வேற நேம்ஸ். ஐ யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டையும் மாத்தி அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவாங்க. The main focus will be on the structure, grammatical structure அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆர் கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரீடிங் அண்ட் ரைட்டிங்லாம் அப்புறம் தான். கிராமர் வந்து அப்படியே இண்டக்டிவா நடத்துவாங்க. அந்த எரர் கரெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் அண்ட் தேர். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, இப்படிதான் இருக்கும் ஒரு ALM கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. என்ன அப்படின்னா ரெப்படிஷன் ட்ரில். திஸ் இஸ் அ பென் அப்படின்னு டீச்சர் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும், திஸ் இஸ் அ பென் அப்படின்னு ரிப்பீட் பண்ணணும். திஸ் இஸ் அ பென் அப்படின்னு டீச்சர் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும், திஸ் இஸ் அ பென் அப்படின்னு சொல்லணும். அவங்க என்ன ஃபீலிங்கோட சொல்றாங்களோ அதே ஃபீலிங்ல, அவங்க என்ன வாய்ஸ்ல சொல்றாங்களோ அதே வாய்ஸ்ல, என்ன டொனாலிட்டி அப்படியே பண்ணணும். அப்புறம் சப்ஸ்டிடியூஷனல் ட்ரில் நம்ம அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரில் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ பென் அப்படின்னா இதை வந்து என்ன மாத்தணும், கொஸ்டின் ஒரு இன்டராகேட்டிவா மாத்தணும்னா இஸ் திஸ் அ பென். அப்புறம் செயின் ட்ரில். இது எல்லாமே பார்ட் ஆஃப் என்ன மெத்தட், ஆடியோ லிங்குவல் மெத்தட். ஸ்டூடெண்ட் பாஸ் த கொஸ்டின் ஆர் ஆன்சர் அரௌண்ட் த கிளாஸ் இன் சீக்வென்ஸ் ஒரு ரவுண்டா நிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் டயலாக்ஸ், டயலாக வந்து மெமரைஸ் பண்ணி அப்படியே ஆக்ட் பண்றது. அப்புறம் மினிமல் பேர் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஷார்ட் வெவல், லாங் வெவல். அப்புறம் ப்ளோசிவ்ஸ், PB, TD, அந்த மூணுக்கும் என்ன பண்ணுவாங்க, மினிமல் பேர். அதெல்லாம் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. Who are the key figures in this field? இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு பேஸ் ஆகியிருந்த திங்கர்ஸ் யாரு அப்படிங்கும்போது அமெரிக்கால இருந்த லிங்குவிஸ்ட், அவர் பேரு லேனார்ட் ப்ளூம்ஃபீல்ட். ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா டீச்சர்ஸ், கொஞ்சம் நான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் சார் அப்படின்னா
ஒன்றும் இல்லை, நம்ம கூகுள் கையில் இருக்கு. வாட் இஸ் த ஃபேமஸ் ஒர்க் பை லேனார்ட் ப்ளூம்ஃபீல்ட் அப்படின்னு நீங்க போயிட்டு அத்தன்டிக் சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். சரிங்களா? அத்தன்டிக் சோர்ஸ் அப்படின்னா காப்பிரைட்டட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய சோர்ஸ். What are the books written by Leonard Bloomfield and what are the important seminal works in the field of linguistics அப்படின்னு நோட் பண்ணி வச்சீங்கன்னா நெட் ஃபார்மேட்ல கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணலாம், பூ அப்படின்னு ஊதிட்டு போய்கிட்டே இருக்கு. பர்டிகுலர்லி நம்ம லேனார்ட் ப்ளூம்ஃபீல்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதனால உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் சி ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற ஒரு திங்கர் இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா he applied structuralist ideas to language teaching in the US. அதுக்கப்புறம் B.F. ஸ்கின்னர் நமக்கு ஹேபிட் ஃபார்மேஷன்ல வருவார், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல வருவார். அப்புறம் ராபர்ட் லாடோ, இவர் என்ன பண்ணாருன்னா ஆடியோ லிங்குவல் மெத்தட் அது என்ன பண்ணாரு, he developed it for practical textbook and training courses. சரி, இப்போ what are the advantages and what are the criticisms அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போறோம். What are the advantages of audio lingual method? சரிங்களா? அதையும் போட்டுறேன். ஆடியோ லிங்குவல் மெத்தட் அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, ஏன் இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it provided a clear and systematic way to teach pronunciation and basic sentence pattern. ஓகே, ஆடியோ மூலியமாக கேட்கணும். இதுல இருந்து தான் லாங்குவேஜ் லேப் எல்லாமே வந்துச்சு. அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட அதை நான் இங்கே போடலை, அதெல்லாம் மெட்டீரியல் இல்லை சார், அதனால நான் சரியா ஆன்சர் பண்ண முடியலன்னு சொல்லிடாது. அதுக்கு தான் நமக்கு ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட்ல இருந்து தான் நமக்கு லாங்குவேஜ் லேப் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. இன்னைக்கு வித் ஆன்ஸ்லாட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த வேற மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் இனிஷியலாவே ஆடியோ டேப்ஸ், அந்த ஆடியோ டேப்போட ஒரு இயர்ஃபோன் ஆர் ஓவர் ஹெட்ஃபோன் அதை வச்சுக்குவாங்க, இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்குவாங்க. அதை ட்ரெயினர் பிளே பண்ணி காட்டுவாங்க, இவங்க எல்லாமே கேட்பாங்க. அதை கேட்டு அப்படியே ரெப்படிஷன் ட்ரில்ஸ் இருக்கும். ரைட், திஸ் பர்டிகுலர் மெத்தட் இஸ் வெரி குட் ஃபார் லார்ஜ் கிளாஸ் ரூம். இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க ஒருவேளை ஜென்ரல் இங்கிலீஷ் டீச் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு கொடுத்துறாங்க, ஒரு லெசன் இருக்கு, கியூஆர் கோடு இருக்கு. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது ஆடியோ டேப் வருது. இன்னைக்கு நீங்க போய் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லையா, சமச்சீர்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கியூஆர் கோடு எடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்கேனர் வச்சு பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை விட்டு போனீங்கன்னா நேரா ஒரு வீடியோ நிற்கும். அந்த வீடியோவை பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம். கேட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அவங்க எப்படி பேசுறாங்களோ அந்த ஸ்பீக்கருடைய வாய்ஸை இமிட்டேட் பண்ணணும், அந்த வேர்டுடைய ப்ரொனன்சியேஷனை கத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட் how did it help the students? It helped the students to develop automatic response for simple exchange. இப்போ அவங்க கேட்கறாங்க, கேட்டதை வச்சுட்டு அப்படியே ரியல் லைஃப்ல வரும்போது ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்கணும், வாட்ஸ் யுவர் நேம்? ஓ, இது அங்க நம்ம கேட்டதாச்சே. சோ அங்க அவர் என்ன சொன்னாரு, மை நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு. நம்மளால மை நேம் இஸ் ஜெரால்ட். ஓ, வெரி குட், சோ நைஸ் ஆஃப் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒரு திருப்பியும் கேட்கணும்னு பழகிடுவார். ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வருது. அடுத்தது, it is useful for context needed rapid training. எங்கெல்லாம் rapid training தேவைப்படுதோ அங்க என்ன மெத்தட் பயன்படுத்தணும், ஆடியோ லிங்குவல் மெத்தட். சரி, இதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, they stated this is too mechanical. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தன்னிச்சையாக செயல்பட விடல. நீங்க அவங்களுடைய கிரியேட்டிவ் நீங்க என்ன பண்றீங்க, கட்டுப்படுத்தி வைக்கிறீங்க, ஏன் ட்ரில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மீனிங்கை விட எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அக்யூரசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அக்யூரசி இன் ப்ரொனன்சியேஷன், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்தது நீங்க ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறீங்க, பட் அதை ஒரு நியூ கான்டெக்ஸ்டுக்கு அப்ளை பண்ற அளவுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய அடி விழுந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடுக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய லிங்குவிஸ்ட் வந்தாரு. அவருடைய பெயர் நாம் சாம்ஸ்கி. இப்ப நாம் சாம்ஸ்கி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொன்னாரு, லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேபிட்ஸ், learners have innate ability to generate new sentences.
நமக்கு உள்ளேயே ஒரு சில உட்கூறுகள் இருக்கு. ஏறக்குறைய இது பிளேட்டோவுடைய ஐடியா, வேர்ல்ட் ஆஃப் இன்னேட் ஐடியாஸ். ஒரு குழந்தையும் பிறக்கிற குழந்தை வந்து எம்டி ஸ்லேட் கிடையாது. எம்டி ஸ்லேட்னு சொன்னது யாரு? Who stated that the child of a baby is an empty slate, tabula rasa? James Locke. யாரு? John Locke. John Locke தானே டீச்சர்ஸ்? Yes sir. ஜான் லாக்கே அப்படின்னு ஒரு சில வாத்தியார்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. தப்பு கிடையாது, ப்ராப்பர் நவுன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னா. ஜான் லாக் அப்படிங்கிற ஒரு அறிஞர், அவர் என்ன சொன்னாரு? மைண்ட் the birth when at birth the child's mind is a clean slate, tabula rasa, and then என்ன ஆச்சு? With the interaction with the world the child gets impressions. அதுல இருந்து தான் நமக்கு கார்பஸே வருது, the corpus for learning அப்படின்னு சொன்னாங்க. பட் நாம் சாம்ஸ்கி என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளேயே ஏற்கனவே நிறைய இருந்துச்சு. சட்டியில இல்லாம எப்படி சார் அகப்பையில வரும்? முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா? இது எப்பொழுதுமே டிபேட்லயே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த டிபேட்டும் ஆன்கோயிங் டிபேட். நாம் சாம்ஸ்கி என்ன சொன்னார்னா, லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேபிட், இட் இஸ் அ innate ability. Okay, and children can naturally develop new sentences அப்படின்னு சொன்னார். ஓகேவா டீச்சர்ஸ்? அப்படியே ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மெத்தட்லயே அப்ரோச்லயே அடுத்த ஒரு மெத்தடும் வருது. என்ன அப்படின்னா, இட் இஸ் கால் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட், இன் ஷார்ட் இட் இஸ் கால் SLT. வாட் இஸ் SLT? SLT எங்க வந்தது அப்படின்னா, இட் had its origin in United Kingdom. ஆடியோ லிங்குவல் மெத்தட் எங்க பாப்புலர், எங்க தொடங்குச்சு? ஆடியோ லிங்குவல் மெத்தட் யூஎஸ்ல தொடங்குது, யூஎஸ்ஏல தொடங்குச்சு. இங்க பாத்தீங்கன்னா யூகேல சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட் வந்தது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேரு அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஆரல் அப்ரோச். இந்த மெத்தட் என்ன எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்பீச். என்ன ஸ்பீச்? அதுவும் ஸ்பீச் இதுவும் ஸ்பீச், கன்ஃபியூசிங்கா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have to focus on contextualized situations. Okay, how language can be used in real life circumstances. அதுதான் இங்க ஃபோக்கஸ் ஆயிருந்துச்சு டீச்சர்ஸ். Are you there with me? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, here the focus is on teaching spoken English through structured grammatical patterns presented in realistic situation. For example, நம்ம ஷாப்பிங் போறோம், ஷாப்பிங் போகும்போது என்ன மாதிரி கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது. இப்போ நீங்க டீச்சரா ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, அப்ப ஒரு ஹெச்எம் பார்க்கும்போது அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்க்கும்போது, பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஸ்டாஃப் அவர் என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாரு, நீங்க என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் பேஸ்டு ஸ்போக்கன் லாங்குவேஜ் பிராக்டிஸ் தட் வாஸ் கிவன் இன் ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன். அதை அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து அதை ரோல் பிளே மெத்தட்ல அப்படியே ஃப்ரேசஸ் எல்லாம் கொடுத்து டீச் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தட். சரி, எங்க இருந்து சார் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் ஒரு சில பெரிய ஜாம்பவான்கள், லிங்குவிஸ்ட். அதுல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னா, ஹாரல்டு பாமர், ஏஎஸ் ஹார்ன்பை. ஹார்ன்பை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏஎஸ் ஹார்ன்பை டிக்ஷனரி இருக்கு இல்லையா, ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. அதுக்கு இவரும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர். மைக்கேல் வெஸ் அண்ட் இபி கேட்டின்பாய். அதற்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டும் பிஹேவியர் சைக்காலஜியும் இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. அண்ட் தென் திஸ் பர்டிகுலர் மெத்தட் இஸ் வெரி மச் அடாப்டட் பை பிரிட்டிஷ் கவுன்சில் ப்ரோக்ராம். பிபிசி எந்த மெத்தடை சார் என்டார்ஸ் பண்ணுது அப்படின்னா, சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங். பிபிசி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதற்கான நிறைய மெட்டீரியல்ஸ். ரைட், வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the main focus is on spoken language. அவ்வளவுதான் நமக்கு தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க the theorists say you need to arrive at fluency. oral fluency ரொம்ப முக்கியம். இன்னொன்னு எது ரொம்ப முக்கியம்? லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு விஷயத்தை கேட்டு அதை நீங்க கிரகித்து கொள்ள வேண்டும். சரி, வெக்காபுலரி என்ன மாதிரி வெக்காபுலரி, என்ன மாதிரி கிராமர் அப்படின்னா, கிராமர் அண்ட் வெக்காபுலரி
based on meaningful context. ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு என்ன கிராமர் தேவையோ அது சொல்லி கொடுத்தா போதும். சரி, கிராமரை வந்து அப்படியே ரூல்ஸ் படி நடத்துவாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒன்லி இண்டக்டிவ் டீச்சிங். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? சரி, இதனுடைய சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ்ல அப்படியே வேர்டு அப்புறம் ஃப்ரேஸ் அப்படின்னு கொண்டு போய் சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கொண்டு போவாங்க. அடுத்தது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, கண்ட்ரோல்டு பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். த்ரூ கண்ட்ரோல்டு பிராக்டிஸ் they will take you towards accuracy. ஓகே, இங்க என்ன லாங்குவேஜ்ல மட்டும் தான் நடக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, டார்கெட் லாங்குவேஜ்ல மட்டும்தான், ஆங்கிலத்துல தான் பேசணும். நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் அலோன், நோ மிக்சிங், நோ கோட் ஸ்விட்சிங். ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோடு மாற்ற முடியாது, அதுலேயே தான் இருக்கணும். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? நவ் இதுல முக்கியமான ஆட்களை வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்துருவோம். ஏஎஸ் ஹான்பாய், he is author of Oxford Advanced Learners Dictionary. இது எந்த வருஷம் அப்படின்னு நீங்க வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் he is also the pioneer of oral approach. Harold Palmer, he is the one who developed in the earliest stage, he developed what to say, English language teaching through situations and pattern practice. அதுக்கப்புறம் British Council took this SLT, situational language teaching, to the world. What are the advantage, disadvantage? அதையும் பார்த்துக்கணும். Okay, advantage of situational language teaching அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a method which provided clear structure for teaching grammar in a particular context. ஷாப்பிங் அப்படின்னு வந்து ஷாப்பிங்ல என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தணும், என்ன மாதிரி vocabulary பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. அடுத்தது, it builds accuracy and confidence through controlled practice. ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு இதாண்ட சிச்சுவேஷன் சொல்லிடுவாங்க, இதை நீங்க பேசணும், அவரே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பயாவது நம்ம எரர் பண்ணா கரெக்ட் பண்ணுவாங்க. Okay, and this is effective for speaking and listening in the early stage. Early stage-க்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். Next one, situations. When we give a situation and we make them, the whole activity becomes memorable and relevant. அப்புறம் ரொம்ப பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எங்க வந்து நமக்கு ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கும், அங்க வந்து நீங்க இந்த சிச்சுவேஷன் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டெல்லாம் இருக்கு அப்படின்னா அங்க இது தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஸ்மார்ட் போர்டு இல்ல, எந்த வசதியும் இல்லை அப்படின்னு வரும்போது, the teacher gives a situation, acts out the situation, sometimes makes the students do that activity. லிமிடேஷன் சொன்ன வந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இங்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா கொண்டு வரீங்க சார், ரொம்ப அக்யூரசி இன்சிஸ்ட் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கிரியேட்டிவிட்டி, அந்த ரியல் கம்யூனிகேஷன் வந்து அடி வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இங்க ஸ்பான்டேனிட்டி அப்படிங்கிறது இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்பான்டேனியஸ், they have certain things in mind and they bring it out. and இன்னும் ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னா, this is not suitable for advanced learners. advanced learners, high flyers-க்கு இது பயன்படாது. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க, ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஸ்கில்ஸை இது ஃபோக்கஸ் பண்ணல. இன்னொன்னு, டீச்சர் வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்கணும் சார். எதுக்கு அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான vocabulary அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும், நுவான்சஸ் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் தெரியாம எப்படி சார் இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு மெத்தடை எம்ப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டா. Or either teachers, did you understand, did you understood all these things? Have you any questions here? Any questions? Are there no questions? There are no questions. We'll break for 5 minutes and then get back.